SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வலுக்கும் சாணக்கியன் பிள்ளையான் மோதல் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் முன்னாள் MP. லிட்ரு எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் கடுமையாகும் சட்டம். புதிய வைரஸ் பரவல் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி 10 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை பிடித்து வைத்துள்ளது என தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இது சட்டத்திற்கு முரணானது என்றும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு மக்களையும் மற்றும் அதிகாரிகளையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டிருந்தார் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மக்களை தெளிவூட்டுவதற்காக சட்டப்படியாக 3 ஏக்கர் காணியை இவ்வாறு அரசியல் கலாசார தலைமைத்துவ நிலையத்தை அமைப்பதற்காக முன்வந்தால் அதனை மாற்றி 10 ஏக்கர் காணியினை சூறையாடி இருக்கிறார்கள், காணியை கொள்ளை அடிக்கிறார்கள் என மிக பொய்யான வதந்திகளை கூறி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார். மேலும் நாம் காணியினை அடாத்தாக பிடித்து இந்த மண்டபத்தை அமைக்கவில்லை என்றும் சட்டப்படி அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் கச்சேரியிலும் பிரதேச செயலகத்திலும் இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு அரசாங்கத்தின் வரி விதிப்பே பிரதான காரணம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக 118 ரூபாவிற்கு கொண்டுவரப்படும் பெட்ரோலுக்கு 109 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் புதிய வரிமுறை சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் பிரகாரம் செயற்படுவதுடன் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை விட சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க நாணய நிதியத்துடன் இணங்கிய நிபந்தனைகளையே அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகிறது. அவர்கள் தேர்தல் காலத்தில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் எதுவும் வாய் திறப்பதில்லை. 2025ஆம் ஆண்டில் அரசாங்கம் 4300 முதல் 4400 பில்லியன் ரூபாய் வரையான வருமான இலக்கை நெருங்க வேண்டியிருக்கிறது. 2020 கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்துடன் இதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது எமது வரி வருமானம் 1300 பில்லியனாக இருந்தது. அப்படியானால் இந்த வருடத்தில் 300 பில்லியன் மேலதிகமாக தேடிக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகிறது. இதேவேளை 1 லிட்டர் எரிபொருளுக்கு 162 ரூபாய் கமிஷன் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சட்டைப்பைக்கு செல்லும் என்று ஜனாதிபதியோ அல்லது தமது அரசாங்கத்தில் உள்ள எவரும் இதற்கு முன்னர் கூறவில்லை என்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் எரிபொருளுக்கு 102 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் திரைசேரிக்கு கடனாக 50 ரூபாய் குறைக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டார். எரிபொருளின் விலை கடன் தொகையை சேர்த்து 1 லிட்டர் எரிபொருளின் விலை தீர்மானிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனவரி மாதம் உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிப்பதில்லை என்று தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ஆகவும் 5 கிலோகிராம் கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 ஆகவும் காணப்படுகிறது. 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகும். இதேவேளை இந்த மாதம் லாவ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என்று லாவ் எரிவாயு நிறுவனம் நேற்று அறிவித்தது. இதன்போது எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி விலையை உயர்த்த வேண்டிய தேவையில்லை என்றும் லாவ் நிறுவனம் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய பல்வேறு நிறங்களில் மின்விளக்குகள் மற்றும் பல்வேறு தொனிகள் கொண்ட ஹோன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். சீனாவில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்போது அங்கு நிலவும் குளிர்கால நிலையுடன் இவ்வாறான வைரஸ் தொற்று பரவுவது இயல்பானது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பல நாடுகள் சீனாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன.
சீன குடிமக்கள் மற்றும் சீனாவுக்கு வரும் வெளிநாட்டவர்களின் ஆரோக்கியத்தில் சீன அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலுக்கும் சாணக்கியன் பிள்ளையான் மோதல் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் முன்னாள் MP. லிட்ரு எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் கடுமையாகும் சட்டம். புதிய வைரஸ் பரவல் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல்.